Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கேக் ஸ்டாலோட vlog வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட அந்த மில்லட் ஸ்வீட்ஸ் அதுக்கு அப்புறம் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அதுக்கு வந்து நம்ம ஸ்டால் வந்து போட்டோம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டால். பட் கேக் ஐட்டம் என்னோட இதெல்லாமே வச்சு ஸ்டால் போட்டது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கூடுவாஞ்சேரியில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து இந்த ஸ்டால் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன நான் வந்து கேக் ஸ்டாலில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாலில் வந்து நான் என்னென்ன ஐட்டம் போட போகிறேங்கிறத முதல்ல நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட வேலிடிட்டி வச்சு நான் ஒவ்வொன்றையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 month வரைக்குமே நம்ம வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியே வச்சாலும் 1 month வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எதுவுமே வந்து கெட்டு போகாது. அதனால் இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளெயின் சாக்லேட்டு ஃபில்டு சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸில் என்னென்ன நான் வெரைட்டி பிளான் பண்ணணும் அது எல்லாமே ரெடி பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் நம்மளோட பெஸ்ட்டு. இது எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட்ஸும் ஆல்மண்டும் இருக்கும். டார்க் சாக்லேட் வச்சு நம்ம கோட் பண்ணியிருப்போம். மேலே டெக்கரேஷனுக்கு ஒயிட் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி ட்ரிசில்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ இதுவுமே செட் ஆகி அதுவுமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த ஒரு டேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசர் கேக் ஸ்டால் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் சில்ல ஐட்டம்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து ஐஸ் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரியும் ஆயிடுச்சு. நான் முன்னாடி டெலிவரி ஆனால் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். முதல்ல ஒரு ஐஸ் எல்லாம் உள்ளே வச்சு ஏதாவது க்ரீம் உள்ளே வச்சு பார்த்தோன்னா எவ்வளோ நேரத்துக்கு வருது அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு. பட் எனக்கு ஸ்டாலுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் இது வந்து டெலிவரி ஆச்சு. அதனால் அதை செக் பண்ண முடியல. பட் ஓப்பன் பண்ணி மட்டும் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வந்து டெப்த்து உள்ள நல்லா பெருசாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே வந்து யூஸ் ஆகும். இது நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாலோட எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு குக்கீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 4-5 வெரைட்டிஸ் மட்டும் பிளான் பண்ணிட்டேன். மில்லட்டும் சரி நார்மல் குக்கீஸ்லேயும் வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு பேட்சஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒரு OTG தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட மில்லட்டும் இருக்குது, நார்மல் குக்கீஸு ஃப்ளேவர்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன். நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கொரியர் சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நம்ம டெலிவரியும் வந்து பண்ணிக்கலாம், இல்லை கொரியர் போடணுனாலும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கோகோனட் குக்கீஸு மில்லட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராகி கம்பு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பீனட் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பட்டர் குக்கீஸ் இதெல்லாம் தான் வந்து நான் அந்த ஸ்டாலுக்காக வந்து பிளான் பண்ணது. நான் இதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க மாதிரி பிளான் பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் நம்ம குக்கீஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸு 250 ml பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்து குக்கீஸ் வந்து பேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி குக்கீஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சைட் பை சைடு அதையுமே ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குக்கீஸ் எல்லாமே பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னா கேக் பாப்ஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாக்லேட் பேஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு எவ்வளோ கேக் பாப்ஸ் வருதோ அதெல்லாமே ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துட்டேன். ஸோ ஃபைனல் இதுக்கு வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து போட்டுட்டு பேக்கிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் பாப்ஸும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நான் டார்க் சாக்லேட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த சாக்லேட்டில் வேணால் மில்க் ஒயிட் அந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது தான். உள்ளே வந்து சாக்லேட் பேஸுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஃப்ளேவர்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பல்க் ஆர்டரில் உங்களுக்கு எப்படி வேணும்னாலுமே வந்து இதுவுமே வந்து கேக் பாப்ஸுமே வந்து ரெடி பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கேட்லாக் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு உடனே வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து செட் ஆகிக்கும். ஸோ சேம் இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா கேக் பாப்ஸையுமே ரெடி பண்ணி ஸ்ப்ரிங்கிள் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே எல்லாமே அந்த சாக்லேட் வந்து செட் ஆகிடும். அதனால நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம்.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் ஃபுல்லாமே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரௌனிஸும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லெஸ் கேக் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பேட்ச் ஒன்று வந்து ப்ரௌனிக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓவனில் இருக்கிறது வந்து நான் ரசமலாய் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க், இந்த 2 ட்ரெஸ்லெஸ் கேக்கு தான் வந்து ஸ்டாலுக்கு வந்து பிளான் பண்ணது. ஸோ 2க்கான ஸ்பாஞ்சுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க, அப்படியே காட்டன் மாதிரி இருக்கும் நம்மளோட அந்த கேக். 2மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ ப்ரௌனிஸ் பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா வீட், அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி, ராகி, இது எல்லாத்துலேயுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. எக் அண்ட் எக்லெஸ்ஸில் வந்து 2லேயுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து எக்லெஸ்ஸும் கேட்பாங்க அப்படிங்கிறனால. இங்கே வந்து ட்ரெஸ்லெஸ் கேக் எல்லாமே வந்து கரெக்டாக பீஸ் பண்ணி நம்ம வச்சுருக்க பாக்ஸுக்கு அளவாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரௌனி மட்டுமே வந்து தனித்தனி சிங்கிள் பீஸ் பாக்ஸில் வந்து பிவிசி பாக்ஸில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கருப்பு கவுனி ப்ரௌனி. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிரிங்கிள் டாப்போட, டேஸ்ட்டுமே வந்து ஒரு நட்டியாக, அது ரைஸ் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கலாம், இந்த கருப்பு கவுனி ப்ரௌனியுமே. ஸோ மில்லட்ஸில் நம்மக்கிட்ட எல்லா இதுலேயுமே வந்து ப்ரௌனிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் ட்ரெஸ்லெஸ்க்கான ஸ்பாஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தனித்தனியாக எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. ஸோ ரோஸ் மில்க்கு, ரசமலாய் தனித்தனியாக வந்து ஒரு 8 பாக்ஸ் கிட்ட நமக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டு மினி ட்ரீம் கேக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாக்ஸுமே வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹாலில் தான் எல்லாமே உட்காந்து பண்ணது. இடம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து க்ளீனிங் வந்து பண்ணணும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு ப்ரௌனி, ட்ரெஸ்லெஸ்க்கான மில்க் எல்லாமே ரெடி பண்ணி அதெல்லாமே செட்டில் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில். இப்போ ஃபைனலாக நம்ம ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் கேக் மட்டும்தான். ஸோ பேஸுமே நம்ம போட்டு அதுக்கு வந்து நம்ம சோக்கெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வந்து சாக்லேட் மூஸ் போடுவோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் அடுத்த லேயர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் மூஸ் வந்து எல்லாத்துக்கும் வர மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு, ஒரு பல்காக ரெடி பண்ணிவிட்டு. நான் இது வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி, ஒரு 50 to 60 rupees வர மாதிரி தான் இது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்து இது வந்து போட்டிருக்கேன். நம்ம எப்பவுமே நட்ஸ் வந்து போடுவோம் மூஸுக்கு மேலே, ஆனால் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வரணுங்கிறதுனால கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நட்ஸுக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன். பட் டேஸ்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரீம் கேக் வந்து யாருக்காவது கிஃப்ட்டுக்கோ இல்லை பல்க் ஆர்டருக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஜாருமே வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக வந்து ரோஸ் மில்க் ரசமலாய்க்கானது எல்லாமே வந்து சோக் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. அந்த வேலை முடிஞ்சுது. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டு கனாஸுமே ரெடி பண்ணி நம்ம ட்ரீம் கேக்கில் ஃபுல்லாக போட்டு 3 லேயர் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபைனல் லேயர் சாக்லேட் லேயர் போட்டு நம்ம கொக்கோ பவுடர் வந்து வச்சு டஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 3 லேயருமே பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிருக்கு. ஸோ நைட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதா கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுத்துது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் லேயர் வந்து நான் மில்க் சாக்லேட் வந்து போடுறேன். ஸோ இது போட்ட உடனே அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு மேலே வந்து நார்மல் கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மினி ட்ரீம் கேக் ஜார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது யாருக்காவது நான் சொன்ன மாதிரி ஒரு பல்காவோ இல்லை கிஃப்ட் ஆர்டருக்கோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சாய்ஸாக இருக்கும். டேஸ்ட் வைஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாக்லேட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஏன்னா ட்ரீம் கேக் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய சைஸில் தான் நம்ம வந்து பெரிய டின்னில் ஒரு 1/2 கிலோ அதுக்கப்புறம் 1/4 கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ ட்ரீம் கேக் எல்லாமே போட்டு செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம ஸ்டாலுக்கு பிளான் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது எல்லாமே வந்து வச்சாச்சு. அகரன் நைட்டு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணார். ட்ரீம் கேக்குக்கான மொத்த ஹெல்ப்புமே அவர் தான் பண்ணிவிட்டு லேட்டாக தான் அவருமே வந்து தூங்கினார். அதனால் மார்னிங் இன்னுமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டால் போகிற டே. ஸோ மார்னிங் வந்து எல்லாருமே ஸ்டாலுக்கு என்னென்ன தேவை, அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நான் வந்து எடுத்து ஹாலில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டேன்.
வச்சுட்டேன். ஏன்னா கடைசி டைமில் ஏதாவது மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ்லேருந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதுலேருந்துன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி ப்ரௌனிஸ்க்கு எதுக்குமே நம்ம வந்து கனாஸ் போடாமல் வச்சுருந்தோம். நான் ஒரு பாதிக்கு போட்டிருக்கேன், பாதி போடாமல் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அது பிடிக்காமையும் இருக்கலாம், அதனால நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எக்லெஸ் ப்ரௌனி, அந்த சாக்கோ சிப் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து எக்லெஸ் ப்ரௌனி கொஞ்சம் பீசஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் தான் ஃபுல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாமே எடுத்து ஹாலில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்பா வருவார். நம்ம ஸ்டால் போடுற அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து வந்தாச்சு. ஆட்டோவில் தான் வந்து வந்தோம். ஏன்னா திங்ஸ் பார்க்க வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பைக்கில் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் சரி ஆட்டோவே போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்டாலுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம். ஸோ ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே அப்போ தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மால் வந்த உடனே வந்து அந்த ட்ரீம் கேக்கை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு பீஸ் அவன் நைட்டே எடுத்து வச்சுட்டான். ஸோ அதை வந்த உடனே அவர் காலி பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இப்போ தான் ட்ரேஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நீட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம ட்ரீம் கேக்குமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம ஐஸ் பாக்ஸ்லேயுமே வந்து ட்ரீம் கேக்கு ட்ரெஸ்லிச்சஸ் எல்லாமே ஐஸ் பாக்ஸில் ஐஸ் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஐஸ் பாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் அக்ரன் பெக்ஸ் ஓகேவா, இங்கே பாருங்கள் பாருங்கள், ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. இங்கே பாரு செடிஸ், இங்கே பார்த்தீங்களா பாருங்கள், பில்டிங்ஸ் நிறையா செடிஸ் பர்கீஸ். ஸ்டாலோட ஃபுல் வியூ பார்த்துடலாம். ப்ரௌனிஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ ராகி ப்ரௌனி, வீட் ப்ரௌனி, கருப்பு கவுனி ப்ரௌனி இதெல்லாமே வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸில் வரக்கூடியது. குக்கீஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கும் ரசமலாய் டஸ்லிச்சஸ் கேக் இருக்குல்ல, க்ரீம் போட்டு பாதி வச்சுருக்கேன், க்ரீம் இல்லாமலேயும் வச்சுருக்கேன். அண்ட் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரேயில் வந்து சாக்கோ ட்ரஃபிள் இருக்குது, டேட்ஸ் அண்ட் ஆல்மண்டு, ஃபில்லிங் சாக்லேட்டு, கேக் பாப்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட மினி ட்ரீம் கேக்கு, பிளெயின் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஃபுல் ஸ்டால் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லாவே வந்து அப்ரோச் பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா வந்து நமக்கு சேலுமே பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே வந்து போயிருந்துச்சு. அண்ட் கிட்ஸ் எல்லாருமே அவ்வளோ க்யூட்டாக வந்து அவங்களோட பாக்கெட் மணியை வச்சு நம்மக்கிட்ட வந்து அவங்க ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது மாதிரி வாங்கி சாப்பிட்டது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாங்கிட்டு திரும்ப அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிட்டு திரும்பவும் வந்து நம்மக்கிட்ட
வந்து வாங்கினாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு மட்டும்தான் நான் வெளியே வச்சுருந்தேன். மீதி எல்லாமே வந்து நம்ம ஐஸ் பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்பப்போ காலி ஆகும் போது நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால ட்ரீம் கேக்கு அந்த ட்ரெஸ்லிச்சஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் தான் வெளியே வச்சுருக்கேன். மீதி எல்லாமே உள்ளதாக இருக்குது. அண்ட் ப்ரௌனிஸ் ஆகட்டும், சிங்கிள் பீஸ் ப்ரௌனிஸ்லேருந்து குக்கீஸ்லேருந்து எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்டாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த கேக் பாப்ஸ் தான். ஸோ அது அந்த பிளெயின் சாக்லேட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரை பண்ணாங்க. அண்ட் நம்மளோட ட்ரீம் கேக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே நல்லாவே வந்து ஹிட் ஆச்சு. எல்லாருக்குமே அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 50 rupeesக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸ்ட்ராபெரி பேலன்ஸ் வாங்கிட்டு வந்தியா? நல்லா இருக்கா? தேங்க்யூ. Not ma'am, dream cake ma'am, chocolate dream cake. This is rasmalai and rose milk ma'am. It's brownie cookies. ஸோ ஸ்டால் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நினச்சி வந்தேன் நல்லா கொஞ்சம் போகும் அப்படின்னு. சேம் அதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அண்டு பேம்ப்ளெட்ஸுமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு ரிப்பீட்டடாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு திரும்ப கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்லிசஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்தாங்க. கிட்ஸுக்கு அந்த சாக்லேட்ஸு கேக் பாப்ஸ் இது எல்லாமே வந்து பயங்கரமாக நான் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேல் வந்து போயிட்டே இருந்தனால என்ன ஸ்டால் என்னன்னு கூட என்னால் போய் இந்த தடவை பார்க்கவே முடியல. அவர் வந்து ஒரு சின்ன கிளிப் நான் பார்க்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டால்ஸ் ஹோம்மேட் ஐட்டம்ஸ்லேருந்து குர்தாஸ்லேருந்து நார்மல் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அசசரிஸு கிட்ஸுக்கான டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய இது குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளே கேம்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா போச்சு ஸ்டால்ஸ் எல்லாமே. ஸோ 9:30 வரைக்கும் ஸ்டால் போகும், 9:30 to 10 வரைக்குமே. ஸோ அங்கேயே சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலில் ஃபுட் ஸ்டாலில் வந்துட்டு பிரியாணி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து வெஜ் பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து பணியாரமும் கார சட்னி அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு போக எப்படி 10:30 11 ஆகுங்கிறதுனால நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட ஐஸ் பாக்ஸில் வந்து இப்போ என்ன ரிமைனிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக் மட்டும்தான் இருக்குது. ட்ரெஸ்லிசஸில் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. மீதி எல்லாமே வந்து காலியாகிடுச்சு. ட்ரீம் கேக்லேயுமே வந்து பாதிக்கு மேலே வந்து சோல்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாமே ரிப்பீட்டடாக நமக்கு தேவைப்பட்ட கண்டிப்பாக என்கொயரி பண்ணுற அளவுக்கு எல்லாருமே வந்து பேம்ப்ளெட்டும் வாங்கிட்டு நம்மக்கிட்ட கேட்டுட்டும் வந்து காண்டாக்ட் எல்லாமே கேட்டுட்டும் வந்து போயிருந்தாங்க. அதனால ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ப்ரௌனி ட்ரெஸ்லிசஸ் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து யார் யார் டேஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னால் ஷூட் பண்ணவும் முடியல. அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போது நம்மளால் கரெக்டாக அது எடுக்கவும் முடியல. பட் எல்லாருமே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. கேக் பாப்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து டக்குன்னு வந்து காலி ஆகிடுச்சு. அது போக ரிமைனிங் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. குக்கீஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் மூவ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். பட் போன வரைக்குமே வந்து வாங்கினவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ப்ரௌனிஸு, அந்த ட்ரெஸ்லிசஸ் கேக்கு, ட்ரீம் கேக்கு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேக் பாப்ஸ் இதெல்லாம் தான் வந்து நல்லாவே வந்து மூவ் ஆச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி நான் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கணும், எல்லோரும் வாங்குற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி நான் அந்த குவான்டிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போனனால எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து சேல் வந்து எங்களுக்கு அங்கே போச்சு.
9:30யோட பார்த்தீங்கன்னா ஸ்டால் டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ க்ரௌடுமே பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலேயே எல்லாமே கம்மி ஆயிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 9:30க்கு மேலே தான் வந்து பேக் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து சேல் போனதை தாண்டி இங்கே கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு, அங்கே ஸ்டால் போட்டிருந்தவங்களும் நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி அவங்களுமே நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க கூட அந்த பண்ண இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்கக்கிட்ட கிடைச்ச அந்த சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் டைம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இது வந்து வைப் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிது. ஒரு சின்ன ஒரு ஹோப்பும் எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா வந்து சேலுங்கிறத தாண்டி அந்த இடத்துல கிடைச்ச அந்த விஷயம், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதுதான் பெரிய விஷயமா அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ பக்கத்தில் பிளான்ட் வச்சுருந்தவங்களும் சரி, இந்த சைடில் வந்து வேஃபில்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க அகரனுக்கு வந்து இதெல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ஸ்டால் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது கேக்ஸ், ப்ரௌனிஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.